நிலவின் போதை துகளும் அவளும் அவளும் கார்குழல் விரியும் மயிலும் திசையறியாத மேகம் தலையினில் விழுதோ கடவுள் கை கொண்டு எழுத முடியாத கவிஞனின் கற்பனையோ கம்பஞ்சங்கு விழுந்த மாதிரியே கண்ணுக்குள்ள நுழைஞ்சூரு தரையே கொடிய விட்டு குதிச்ச மல்லிகையே ஒரு மொழியில் சிரிச்சு பேசறியே जन परिवाल भरित शरजाल भुक्ति मुक्ति दलील भूदेव पाल भक्त जन குணத்தை பொறிக்கிறதுக்காக ஒரு சின்ன விளையாட்டை பெரியவங்க வச்சிருக்காங்க. நிறைய விளையாட்டுகள்லாம் வச்சு தான் அந்த காலத்தை பொண்ணே பார்ப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் செல்ஃபோன்லேயே எல்லாரும் பார்த்து பேசி முடிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கல்யாண நேரத்தில் இந்த ஒரு சின்ன விளையாட்டை பார்த்து நம்ம பார்த்துக்கலாம். எல்லாரும் சமையல் எல்லாரும் பார்த்துங்க. கையில் மோதிரம் இருக்குது. இந்த விளையாட்டு எதுக்காக பெண்மார்கள் வச்சிருக்கிறாங்கன்னாக்கா ஒருத்தர் எப்படி விட்டு கொடுத்து வாழ்க்கையில் வாழ போகிறாங்க அப்படின்றத காட்டுறதுக்காக இது பண்ணியிருப்பாங்க. அதுக்காக வீட்டு
கையில எடுத்தது கூட மனைவிட்ட கொடுத்து நீ தான் ஜெயிச்சிட்டம்மா அப்படின்ற. ஏன்னா அந்த அளவுக்கு தயாரான அது கொண்டு நிகரானவங்க. தன்னுடைய கணவனுடைய மனம் எப்படியும் கோணக்கூடாது, அவரும் சபையில வந்து அவமரியாதை படக்கூடாதுன்றதுக்காக கடைசியில ஒரு தடி அவருக்கே விட்டு கொடுத்துட்டாங்க. சரியப்பா, அப்படியே எந்திரிச்சிக்கலாம். உன்னுடன் வாழ்ந்திடும் இக்கணம் போதுமே, உடன் உயிர் துறப்பே. உன்மடி சாய்ந்திடும் இன்னொடி போதுமே, உடன் உயிர் பிறப்பே. உன்முகம் பார்த்ததும் நம் விழி மோதிடும், காதல் காதல் என் உயிர் வாங்கிடும். உன்னிதழ் பேசிடும், மனம் கடல் தாண்டிடும், காதல் மீண்டும் என் உடல் சாய்த்திடும். காதல் என் நெஞ்சினோரம் தாக்குதே, மேலும் என்னை கொள்ளை கொள்ள கேட்குதே. மீண்டும் என் தாய் முகத்தை பார்க்கிறேன், உன்னால் உயிரே. உன்னுடன் வாழ்ந்திடும் இக்கணம் போதுமே, உடன் உயிர் துறப்பே. உன்மடி சாய்ந்திடும் இன்னொடி போதுமே, உடன் உயிர் பிறப்பே.